ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து என்னுடைய வெஸ்டேஜ்ல ஹையஸ்ட் இன்கம் 1,07,000 ஆயிருக்கு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து 2 கிட்ஸையுமே பார்த்துட்டு சாரி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க 2 கிட்ஸ் இருக்காங்க. 2 கிட்ஸையுமே பார்த்துக்கிட்டு சரவணா பிரதர் வந்து அடிக்கடி சொல்ற மாதிரி நம்மளுடைய பேரண்ட்ஸோடைய லைஃப் தான் வந்து ஏதோ அப்படியே அவங்க வந்து ஒரு காட்டு வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி போயிடுச்சு. பட் நம்மளுடைய லைஃப் வந்து பெட்டராக மாறணும் அப்படின்னா நமக்கு வெஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அடிக்கடி சரவணா பிரதர் சொல்லுவாங்க. அது நான் எப்பயுமே மைண்டில் எடுத்துப்பேன். பிகாஸ் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே விவசாயம் தான். ரொம்ப இன்ன வரைக்குமே அவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அந்த கஷ்டம் நான் ஒரு 50 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் படுவனானா எனக்கு தெரியாது. ஏன்னா அப்போ இருக்கவங்களாம் ஹெல்த்தியாக இருக்காங்க, இப்போலாம் நம்ம எல்லாம் இல்லைங்களா? ஸோ அதனால எல்லா உமன்ஸ்க்கு ஜென்ஸ் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், வெஸ்டேஜ் அப்படிங்கிற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் சரவணா பிரதரோட டீம்ல இருக்கோம்னா நம்ம சொல்லவே தேவையில்லை. எல்லா மீட்டிங் அண்ட் ட்ரைனிங்குமே எல்லாமே நமக்கு கிடைக்குது. எல்லாருமே பெஸ்ட்டாக எடுத்து பண்ணுங்க. நிறைய உமன்ஸ் வந்து வெஸ்டேஜில் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் டைமண்ட் டேரக்டர்ஸ் கூட பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் உங்களாலேயும் அச்சீவ் பண்ண முடியும். அதை தாண்டி நான் வந்து இதில் ஃபாரின் ட்ரிப், தாய்லாந்து ட்ரிப் வந்து போகிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அப்போ என்னால் போக முடியல. ஸோ என் ஹஸ்பண்ட் போயிட்டு வந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே அந்த வெஸ்டேஜ் மூலிமா வந்து நான் இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்கேன், 2 இடம் வாங்கியிருக்கேன். அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஒன்லி பாசிபிள் இன்வெஸ்டேஜ். எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணுங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ.